1 Corinthians 10:25 கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. என்ன கடைக்காரர்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. நீங்கள் விசாரிக்கவே வேண்டாம். என்ன கோணத்தில் எழுதியிருக்காருன்னா, அது விக்கிரகத்தின் முன்னால் படைச்சாங்களா, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அதில் எதுவும் மருந்து இருக்கா, மருந்துனா மந்திரவாதம் சம்மந்தப்பட்ட மருந்து இருக்கா, இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ சொல்கிறாங்க, மந்திரவாதிகள் கொடுத்த மருந்து வடிவத்தில் கொடுத்த மந்திரவாதத்தை உணவுப் பொருளில் கொடுத்துட்டாங்க, அது உள்ளே போய் அவங்கள தாக்கியது அப்படின்லாம் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. மொத்தத்தில் மந்திரவாதம் உணவில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு வழிகளும் இருக்குது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, அவ்வளோதான். நீ யாக்கோபாக இருந்தீன்னா உன்னை எந்த மந்திரமாகவும் ஒன்றும் செய்யாது. யாக்கோபு பேர் கிறிஸ்தவன் தான், ஆண்டவரை மட்டும் கும்பிட்டான், வேறு எதையும் கும்பிட மாட்டான், யாரையும் கும்பிட மாட்டான். ஆனால் பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை தான். அவன் தான் யாக்கோபான்னு இருந்தாலே உன்னை ஒன்றும் செய்யாது. அதனால் கடையில் விற்கிற எதையும் வாங்கி புசியுங்கள். கடைக்காரங்களுக்கு எவ்வளோ நல்ல ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு கடையை நம்ம நம்பணுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம போய் எம்ஆர்பி பார்க்குறோம். எம்ஆர்பின்னா விலை என்னன்னு பார்க்குறோம், எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறோம், இந்த பொருள் காலாவதி ஆயிடுச்சா இல்லையா பார்க்குறதுல தப்பு இல்லை. என்ன கண்டென்ட்டுன்னு பார்க்குறோம், அதில் ஏதாவது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்கான்னு பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்குறதுல தப்பு இல்லை, பார்த்து வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கடைக்காரர்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ சப்போர்ட்டாக எழுதி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். அதுக்காக டாக்டர்களுடைய அறிவுரையை டாக்டர் பரோட்டா சாப்பிடாதன்றாரு, அதை மீறி நம்ம போய் சாப்பிடலாமா? டாக்டருடைய அறிவுரையை நம்ம கேட்கணும், உண்மைதான். டாக்டருடைய அறிவுரையை நம்ம கேட்கணும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதுக்கு மாற அன்றைய மதவாதிகள் இருந்தாங்க. அதனால தான் இப்படி எழுதுகிறான் பவுல். ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். மார்க்கு 7:4 கடைக்கு போகிறதையே தீட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. மார்க்கு 7:4 கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். கடைக்கு போயிட்டு வந்தாலே குளிப்பாங்களாம், தீட்டு நினச்சாங்களாம் யூத மதவாதிகள். ஆண்டவர் மதவாதிகளை கண்டிச்சார். மதவாதிகள் வேறு, ஆவிக்குரியவர்கள் வேறு. நாம் மத பிரச்சாரம் பண்ணவில்லை, சுவிசேஷத்தை சொல்கிறோம். நாம் மதத்தை மாற்றவில்லை, மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிறோம். மத பிரச்சாரத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை, மதத்தை மாற்றுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யூத மதவாதிகள் என்ன சொன்னாங்க, கடைக்கு நீ போயிட்டு வந்தாலே தீட்டு, ஸ்நானம் பண்ணிட்டு தான், குளிச்சுட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அதாவது ஒரு காலத்தில் தமிழ் பேசுகிறதாலே தீட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை சில மதவாதிகள் நடுவில் இருந்துச்சு. ஒரு மத சாமியார் இருந்தார், ரொம்ப அவர் புகழ் பெற்றவர், அவரை ரொம்ப பேர் தேடி வருவாங்க. தமிழில் பேசினாலே தீட்டு அப்படின்னு அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார். அவர் தமிழில் பேசினாலே தீட்டுன்னு அவர் நம்பினார். அதனால் அவர் தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்ககிட்ட ஒருத்தர் 2 பேர் 3 பேரை தான் பார்ப்பார் ஒரு நாளைக்கு. அப்புறம் சொல்லுவாராம், அவர் 3 தடவை குளிச்சுட்டேன், இன்னைக்கு எத்தனை தடவை குளிக்கிறது? அவங்க தமிழ் தெரிஞ்சவங்க, நான் பார்க்கல, நீயே பார்த்து பேசி அனுப்பி உதவியாளர்கிட்ட சொல்வாராம். இந்த மாதிரி தான் ஒரு மதவாதிகளாக இருந்தாங்க அந்த காலத்தில், யூத மதவாதிகள். கடைக்கு போனாலே தீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் கடைக்கு ஒரு நல்ல சான்றிதழ் கொடுக்குறாரு, கடையை நம்புங்கன்றார். அதுக்கு காரணம் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கடைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது தான், கடையும் கர்த்தருடையது தான். அப்படி பார்த்தா அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நம்ம அதை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டாம். இதில் ஏதோ மந்திரவாதம் கலந்துருக்கா, இதை விக்கிரகத்துக்கு படைச்சாங்களா, ரொம்ப போட்டு ஓரளவுக்கு பார்க்கலாம், எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கலாம், கண்டென்ட் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ரொம்பவும் போட்டு சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது.
ரொம்ப அளவுக்கு அதிகமான முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அது சாப்பிட்டா வாயு, இதை சாப்பிட்டா பித்தம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நம்முடைய உடலுக்கு ஒவ்வாததை நாம் சாப்பிடக்கூடாது தான். டாக்டர்கள் அறிவுரையை பின்பற்ற தான் வேணும். ஆனால் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக போயிடக்கூடாது. ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி ரொம்பவும் அதில் அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. நம்பணும், கடைக்காரர்களை நம்பணும். ஏன்னா கர்த்தரை நம்பணும். கர்த்தர், அவங்களுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை நம்பினா கடைக்காரர்களை நம்பலாம். அதனால் கடை ஒன்றும் தீட்டான இடம் இல்லை. கடையில் விற்கப்படுகிற காரியங்கள்லாம் ஒன்றும் தீட்டான காரியங்கள் அல்ல. அது கர்த்தருக்கு உரியவை. ஆமென்.